நல்லூரின் வருடாந்த உற்சவத்திற்காக அல்லது வருடாந்த திருவிழாவிற்காக மணல் ஏற்றிச் செல்லப்பட்ட நிலையிலே பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் கிறிஸ்தவர்கள் செய்கின்ற சில சதி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதை தவிர சாதிய பிரச்சனை இருக்கு என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக பகிரப்பட்டு வருகின்றது. அதனை தாண்டி அந்த பகுதி மக்கள் சொல்லுகின்ற கருத்து அல்லது அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால், எமது பகுதி தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது, அதனை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதனை நிறுத்துகின்றோம் என்று கூறுகின்றார்கள். இவற்றை தாண்டி நல்லூரில் வருட வருடமாக கொட்டப்படுகின்ற மணல் எங்கே போகின்றது, அந்த மணலை வைத்திருக்க வேண்டியதானே என்கின்ற சில கருத்துக்களையும் சிலர் கூறி வருகின்றார்கள். இவ்வாறு பலதரப்பட்ட தரப்பினரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை ஆரோக்கியமான முறையிலும் அல்லது ஆரோக்கியமற்ற நியாயமற்ற முறையிலும் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆக இதிலே எது சரி என்பது தொடர்பாகவும் இந்த பிரச்சனை தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நல்லூரின் வருடாந்த திருவிழாவிற்காக தொடர்ந்து பல வருடங்களாக அங்கு மணல் கொட்டப்படுகின்றது. அதாவது பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதற்காக இவ்வாறு மணல் கொட்டப்படுகின்றது. இது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து அந்த நல்லூருக்கான மணலை எங்கு அகழ்கின்றார்கள் சொன்னால், வடமராட்சி கிழக்கு அம்மன் கிழக்கு பகுதியில் தான் அகழ்ந்தெடுத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்நிலையில் தற்பொழுது அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வருடம் இந்த மணல் அகழ்வுக்கு அனுமதி கோரிய நிலையில் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்களின் கருத்தின் அடிப்படையிலே அம்மன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் அதற்கு மறுத்திருக்கிறது. அதாவது இங்கிருந்து மணல் அகழ்வுகளை மேற்கொள்ள முடியாது. இவ்வாறு தொடர்ந்து மணல் அகலப்படுவதால் எமது பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் 11 அடி பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அதை தவிர கடல் நீர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. மழை காலத்தில் நீர் தேங்கி நிற்கின்ற நிலை இருக்கின்றது. எனவே எமது பகுதி அழிவடைந்து கொண்டு போகும், எமது பகுதியின் நீர் பாதிக்கப்படும், நன்னீர் பாதிக்கப்படும். இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்களை அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த காரணம் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் உண்மையிலே அந்த காரணத்துக்காகத்தான் இது நிறுத்தப்படுகின்றது சொன்னால் அது ஒரு சரியான விடயம். அவர்களது வளங்களை பாதுகாப்பதற்கான முழு உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. அது ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது தேவாலயமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்தவித இடத்திற்காக இருந்தாலும் சரி, ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற பொழுது, அந்த பகுதி பாதிக்கப்படுகின்றது, அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படையும் என்கின்ற பொழுது அதனை தடுப்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதனை தாண்டி இதிலே கூறப்படுகின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால் பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகின்றது. அது தவிர நேற்றைய தினம் இவ்வாறு மணல் அகழ்வு நடந்து கொண்டிருந்த போது, அதாவது போலீசாரின் பாதுகாப்புடன் மணலை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பலர் அந்த உளவு இயந்திரத்தை எல்லாம் குறுக்கே சென்று மறைத்திருந்தார்கள். நேற்று ஒரு பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறான சூழல்கள் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே சமூக வலைத்தளத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கிறிஸ்தவர்கள் தான் வேண்டுமென்று மத வெறியில் இதனை தடுக்கின்றார்கள், நல்லூருக்கு மணல் செல்லக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்று ஒரு தரப்பு சமூக வலைத்தளத்திலே கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இன்னொரு தரப்பில் கூறப்பட்டது இது திட்டமிட்ட ஒரு செயற்பாடு, அதாவது சாதி குறைந்தவர்கள் தான் இந்த மணலை அகழ்கின்றார்கள், அதனால் சாதி கூடியவர்கள் அதனை தடுக்கின்றார்கள் என்று ஒரு கருத்து. அதை தவிர பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்த மணல் அகழ்வால், இந்த மணல் கொண்டு சென்ற பிரச்சனையால் பதிவிடப்பட்டு வருகின்றது. இன்னொரு தரப்பு கூறுகின்றது நல்லூரில் கொட்டப்படுகின்ற மணலுக்கு என்ன ஆகின்றது, வருட வருடம் கொண்டே கொட்டுகின்றார்கள், அந்த மணல் எங்கே போகின்றது என்றெல்லாம் கேட்கின்றார்கள். ஆகையால் அந்த மணல் ஒரு மழை வருகின்ற பொழுதோ அல்லது வீதியில் கொட்டப்படுகின்ற மணல் வாகனங்கள் செல்லுகின்ற போதோ காற்று காரணமாகவோ இவ்வாறு பல்வேறுபட்ட இயற்கையான காரணிகளால் அந்த மணல் இல்லாமல் போகும். அதாவது முழுமையாக இல்லாமல் போகாவிட்டாலும் பெரும்பாலான மணல் அது ஏதோ ஒரு வகையிலே இல்லாமல் போய்விடும் என்கின்ற யதார்த்தத்தையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதனை தாண்டி இந்த மணல் அகழ்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில், அதாவது அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினால் அந்த மணல் அகழ்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலே தனிநபர் பெயரிலே இவ்வாறு இந்த மணலுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் அது தொடர்பாகவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். தனிநபரின் பெயரில் மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளக் கூடாது என்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆகவே அதனையெல்லாம் தாண்டி எவ்வாறு தனிநபர் பெயரில் மணல் அகழ்வுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மணல் கொண்டு செல்லப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு முதல் சகாதேவன் எனப்படுகின்ற நபர் இவ்வாறு மணல் அகழ்வுக்கு அனுமதி கோரிய நிலையில் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தை நாடியதாகவும் அதன் தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இதிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற பல்வேறுபட்ட
கருத்துக்கள் இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக கூறப்படுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதிய ரீதியான பிரச்சனை, அதாவது சாதி குறைந்தவர்களின் பேரில் தான் இவ்வாறு மணல் அகழ்வுக்கான அந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது, அவரின் பேரில் தான் இவ்வாறு பிரதேச செயலாளர் இப்படி எல்லாம் செய்கின்றார் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனை என்று கூறுகின்றார்கள். அதை தவிர கிறிஸ்தவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அது ஒரு குழப்பமான ஒரு சூழல் இதிலே இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எமது வளங்கள் அழிந்துவிடும் என்பதுதான். அதைத்தான் நான் மீண்டும் சொல்லுகின்றேன். அவர்களது வளங்கள் அளிக்கப்படுகின்றது சொன்னால் அதிலே நியாயம் இருக்கின்றது, 100% நியாயம் இருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது நாங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தோம். ஏன் இந்த மாதிரி தடுக்கின்றோம் என்றால், எமது வளங்கள் அளிக்கப்படுகின்றது, அதிலே பாரியளவு மணல் அகலப்பட்டு பள்ளமாகிவிட்டது, நாளை எமது பகுதி அழிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல வேறு ஆலயங்களில் இருந்து மணல் கேட்டால் நல்லூருக்கு கொடுத்தால் ஏனைய ஆலயங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதே நல்லூருக்கு என்று கொண்டு செல்லப்படுகின்ற மணல் பல்வேறு ஆலயங்களுக்கும் அது பகிரப்படுகின்றது. அதை தவிர சிலர் இடையிலே அதனை விற்பனை செய்கின்றார்கள். இதற்குள்ளே பெரிய மாஃபியா இருக்கின்றது. ஆகவே இந்த நல்லூரை வைத்து பலர் உழைக்கின்றார்கள் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் இவ்வாறு நல்லூரின் பெயரில் மோசடி நடக்கின்றதா, அல்லது இவ்வாறு நல்லூருக்கு மணல் கொண்டு செல்ல விடக்கூடாது என்பதற்காக அதற்குள்ளே ஒரு அரசியல் நடக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக சொல்லப்படுகின்ற விடயம் என்ன சொன்னால், எனது வளம் அழிந்துவிடக் கூடாது என்றால், எனவே அவர்களது வளம் அழிந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களது நோக்கமாக இருந்தால் 100% அந்த இடத்தில் மண் அகழ்வதை நிறுத்துவதுதான் சரியான முறை. அதைத்தான் இதற்கான புறக்காரணிகள் அல்லது மணல் மாஃபியாக்கள் உள்ளே இருந்து இதை தடுக்க வேண்டும், இவர்களுக்கு மணல் கொண்டு விட நாங்கள் அகற்ற முடியாது என்ற எண்ணத்தில் செய்தாலோ, வேறு ஏதும் பின்புலத்தில் இதை செய்தாலோ அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். மண் அகழ்வு என்னென்றா வெளி விநியோகம். இது நாங்கள் ஏற்கனவே முதல் இந்த பிரச்சனை பரிந்துரை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே போய் சும்மா முடிக்க சொன்னதால நாங்கள் அதை அப்படியே பேசாமல் இருந்தது, இங்கே கொடுக்கல. அதை சொல்கிறது இப்போ என்னென்னா நல்லூரை சாட்டி மண்ணை கொடுக்கணும். இது எங்கிட்ட ஊருக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய மாதிரி தான் இது நடக்குது. குடியிருப்புகள் இல்லாத இடங்கள் கணக்கே இருக்கு. அங்க கள்ள மண்ணுகள் எல்லாம் போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக்கா போகுது சார், ரோட்டால பப்ளிக்கா போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப இங்க போட்ட பொமிட்டை வேற இடத்துக்கு போட்டு கொடுத்துருக்கலாம் தானே. ஏன் நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை கொடுக்கணும்? 10 வருஷமா சார் இஞ்சான்னு சொல்லி ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் கோயிலுக்கு கேட்கிறோம், இந்த நல்லூருக்கு கொடுக்குறாலே எங்களுக்கு பிரச்சனை. இதே நாளைக்கு சென்னதி கோயில்காரர் கேட்பேன், நாளைக்கு வேற வேற கோயில்காரர் கொடுப்பேன் கேட்பேன். ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காமல் பிடையில எல்லா கோயிலுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தா எங்கிட்ட குடிமனைக்க கடல் தண்ணி வந்துடும். கடல் தண்ணி வந்தால் மக்களால் வாழ இயலாது, எந்த விதமான செயற்பாடும் செய்ய இயலாது, மரங்களோ மற்ற நல்ல நீரோ கிடைக்காது. இப்போ சார் அந்த தண்ணி மீன் பிடிக்கலாம் சார், வேலை கொண்டு போனா. ஏன்னா அப்படி பெரிய புட்டியாக்கிறதா 12 அடி தாழ்பத்தில் இருக்கு. இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட கனியவளக்காரருக்கும் தெரியும் 11 அடி ஆழ்பத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற மண் புட்டியை நிறவினா கூட அந்த பள்ளத்தை நிறவேலாது. திருப்பம் இதுக்கு வர்றது இது பெரிய மட்டத்தில் எடுக்கிற முடிவு சரியான தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் இருக்குது, மண் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நாங்கள் அதுக்கு எந்த விதமான தடுப்பும் எதிர்ப்பும் இல்லை. எங்கென்ற இடம்
இதுல வந்து மண் ஏத்துறதை நாங்கள் முற்றாக தடுக்கிறோம் பொதுமக்கள் எல்லாரும்